காலிஃப்ளவர் சில்லி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். காலிஃப்ளவர் 1 கிலோ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சோள மாவு 100 கிராம், அரிசி மாவு 50 கிராம். சோள மாவு எவ்வளோ எடுக்குமோ அது பாதி அரிசி மாவு எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 5 டீஸ்பூன், கரம் மசால், மிளகாய்த்தூள் ஒவ்வொரு டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ முதல்ல நம்ம சுடுதண்ணியில் காலிஃப்ளவர் ஊற வைக்க போகிறோம். ஏன்னா அதில் சின்ன சின்ன புழு இருக்கும், அதுக்காக ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். கால் மணி நேரம் ஆனவுடனே நான் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் எல்லாமே ஆட் பண்ணுறேன். சோள மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், கரம் மசால், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். தேவையான அளவு உப்பு. கலர் வேணும்னா கொஞ்சம் போல் கலர் ஆட் பண்ணுறேன் நான். தேவையில்லைன்னா போட வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். உப்பு மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணியாச்சு, ஊறட்டும் 1/4 மணி நேரம். கால் மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா எண்ணெய் காயணும். காலிஃப்ளவர் சில்லிக்கு காயாமல் போட்டால் அடியில் போய் கெட்டி கெட்டியாக சேர்ந்து நின்றுடும். இப்படி எல்லா பக்கமும் நல்லா பிரித்து போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். போட்டோடனே நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லை ஒன்றா போய் அடியில் சேர்ந்து நின்றுக்கும். நல்லா வெந்துருச்சு. பொன்னிறமானோடனே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். சுவையான காலிஃப்ளவர் சில்லி ரெடி.